கூடாது, கணிக்கிறது தடை இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது பார்க்கணும், பார்க்க முடியலன்னா நீங்க வந்து மேகமூட்டம் ஏற்பட்டாச்சுன்னா நீங்க வந்து 30 பூர்த்தி செய்யுங்கன்னு ஒரு தீர்வு சொல்லிட்டதால கணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன ஆதாரத்தை காட்டுறாங்கன்னா, நாங்க வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க வந்து உம்மி சமுதாயமா இருக்கிறோம், நமக்கு வந்து கணிக்க தெரியாது, அதனால வந்து மாசங்கிறது 29 நாள் அல்லது 30 நாள் தான். நாம உம்மி சமுதாயமா இருக்கிறதால கணிக்க தெரியாததால அப்படித்தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப நம்ம வந்து உம்மி சமுதாயம் கிடையாது, அறிவியல் வளர்ந்துருச்சு, நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல உண்மையா இருந்தாங்க, நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாம உண்மை கிடையாது, நாம வந்து இப்ப கணிக்கலாம், நாம வந்து அந்த 29 30 நிக்க வேண்டியது இல்ல, கணிச்சு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல சொல்றாங்களே, இது எப்படி? அதாவது அந்த ஒரு ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டதுனால்தான் இந்த வாதம் வைக்கிறாங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னா உம்மத்தும் உம்மியத்தும், நாம வந்து உம்மி சமுதாயமாக இருக்கிறோம். உம்மி சமுதாயம்னா என்ன? லா நக்துபு, நமக்கு எழுத தெரியாது. கொஞ்சம் பேர் எழுத தெரிஞ்சிருந்தாங்க, அனைவருக்கும் எழுத தெரியாது. வலா நஹசிபு, ஹிசாபும் தெரியாது. அரபிலே சொல்லுவோம் அதை. இந்த ஹிசாபும் தெரியாதுங்கிற அந்த வார்த்தைக்கு தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வானியல் தெரியாது, வானியல் அடிப்படையில் அந்த கணிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது, அப்படி ஒரு சமுதாயமா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த ஹிசாப் என்பதிலிருந்து பிறந்த பல சொற்கள் வந்து குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல என்ன அர்த்தத்தில் அது வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல கூட இந்த ஹிசாபுங்கிறது வந்து குர்ஆன்ல ஆயிரக்கணக்கான இடங்கள்ல குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க தேடி எடுத்துடலாம். எல்லா இடம்